வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோள்களின் கோச்சார நிலையை, ஏன்னா நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் 2 ராசிகளை பயணிப்பார். அதே போல் புதனும் 2 ராசிகளை பயணிக்கிறார். சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள். சந்திரன் இந்த மாதம் துலாமில் உதயமாகிறார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும், அவரே 26ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும், செவ்வாய் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு 5 கிரக கூட்டணி இருக்கும். இந்த 5 கிரக கூட்டணியால் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது, எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கால சக்கரத்தின் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் நம்ம நிறைய பதிவுகளில் ஒரு விழிப்புணர்வாக சொல்லிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. எதனாலம்மா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு 2இல் கேது 8இல் ராகு என்பதனால நம்ம அதை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். 7இல் நம்மளுக்கு கண்டக சனியாக இருக்குதா. இந்த காலகட்டம் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் ராசியை பார்த்து வலுப்படுத்துவார். எந்த சூழலிலும் ராசி அதிபதி சிறப்பாக இருந்தீங்கன்னா அந்த மாதத்தை நம்ம திறம்பட கண்டுக்கலாம். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் புதன் இந்த கூட்டணிகள்லாம் இந்த ஷஃபலாவாங்க மாறி அமர்வதும், அதே போல் வாக்குஸ்தானாதிபதியும் லாபாதிபதி நமக்கு நீச நிலையை அடைந்து அவங்களே பின்னாடி பாக்கியத்திற்கு செல்வதும், இந்த மாதிரி இந்த கோள்களின் கோச்சார நகர்வு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் உறுதி அப்படின்னு சொல்லுது. தொழிலே இல்லை, தொழில் பலவித பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன், தொழில் செய்கிற இடங்களில் ஒரு ப்ரெஷரு, எனக்கு வேலை கிடைக்குமா இப்படின்லாம் யோசனை பண்ணி குழம்பி கொண்டிருந்தவர்களுக்கு 7இல் சனி தொழில் காரகன், தொழில் பாவத்துக்கு 10 என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையே ஆட்சி நிலையை பெற்றிருப்பதாலும் உடன் ராசி அதிபதியும் லக்ன அதிபதியுமான சூரியனும் பயணிக்கிறார். ஆரம்பத்தில் லாபாதிபதியுடனே இருக்கிறார். அப்போ தொழிலால் ஒரு வருமானம் உண்டு, தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை உண்டு. தொழிலில் இது வரைக்கும் ஒரு கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களை கூட இப்போ இந்த காலகட்டம் ஒரு நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு என்பதையும் இந்த காலகட்டம் சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லலாம். இவரே ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு சென்றுடுவார். அப்போ எப்படிமா இருக்குது இந்த மாதத்தை நாங்கள் எப்படி திறம்பட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மாதம்னு திருப்பி உங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஏன்னா ஒரு 14 தேதிக்குள்ளே உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் ஒரு திறம்பட வியூகம் அமைத்து நீங்கள் செயல்படணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகிறோம், அது நேர்முக தேர்வோ மறைமுக தேர்வோ எந்த வகையிலாவது இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு தசா புதனா சிறப்பாக இருக்குது, புதனுமே எங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா அந்த முதலீடு கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை அப்படி இல்லைன்றவங்க இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் இந்த முதலீடு செய்வதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. மாதம் முற்பகுதியில் ஒரு இடம் வாங்க, வீடு வாங்க, பழசை கொடுத்து புதுசாக மாற்ற இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே குருவானவர் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். 5, 8க்கு உரியவருமான குரு உங்களுக்கு சிறப்பான சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அவர் உங்கள் ராசி உங்களுடைய 3, 5 பார்க்கறதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உறுதி அப்படின்னு சொல்லுது. இந்த காலகட்டம் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு வெளியிடத்துல ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம சுவாசிக்கிற காற்று மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க. இப்போ வயது கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதே போல் நமக்கு
ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், ஒரு சுத்தமான தண்ணீரை அருந்துவது, இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, அதே போல் இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப வந்து சிறப்பு. அவசியப்பட்டால் மட்டும் செல்லுங்க, இல்லைன்னா செல்ல வேண்டாம். ஜாமீன், பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி செவ்வாய் வலுப்பெற்று திறம்பட இருக்கிறாங்கன்னா, கடின உழைப்பின் மூலம் முன்னுக்கு வந்தவர்ப்பா, ஓயாமல் உழைச்சவர்ப்பா இவர், கடின உழைப்பால் முன்னுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. 5ஆம் அதிபதியும் நம்மளுக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. குழந்தைக்கு காரகனான குருவும் அவர் தான். லக்னாதிபதியை ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். குழந்தைகளுக்கான ஒரு முயற்சி செய்கிறோம், ஒரு மருத்துவம் செய்கிறோன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அதை சிறப்பாகவே கை கொடுக்கும். இதுவரைக்கும் வெளியில் நிலுவையில் உள்ள பணங்கள் வருவது, வரவே வருமா அப்படின்னு சந்தேகப்பட்டேன் இந்த பைசாலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவுகள் வருவது, அதே போல் ஒரு நிரந்தர சொத்து, ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவதற்கான ஒரு இடம் வாங்குவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ தசாபுதியே சிறப்பு இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்றதே இந்த கிரகங்கள் சுட்டி காட்டுது. குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு மருத்துவ செலவு நிச்சயம் உண்டு. ஏற்கனவே நம்மளுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன்லாம் உட்கார்ந்தாச்சு. அப்போ பெண்களாக இருந்தாலும் ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, ஆண்களாக இருந்தாலும் ஒரு பிறப்புறுப்பு சம்மந்தமான பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷனு, அதே போல் ஒரு ஃபுட்டால் ஒரு அலர்ஜி, இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம், அதே போல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் இருக்கணும். ஒரு பயணத்தால் ஒரு லாபம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், அந்நிய பாஷை பேசுபவரால் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு, ஒரு புதிய நபர்கள்கிட்டலாம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனம், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது, இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், தசாபுதி சிறப்பாக இருந்தால் அடித்தூள் அட்டகாசம். தசாபுதி சிறப்பு இல்லையா, கொஞ்சம் நம்ம வந்து அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிட்டேயே இந்த காலகட்டம் சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஈகோ கிளாஷ் ஆகிடும். சனி செவ்வாய் ஈகோவை வந்து பலப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே சிம்ம ராசிலேயே இருக்கிறீங்க 2 பேருனா ரொம்ப அதிகமாக, இப்போ லக்னம் ராசியாக இருக்கும் போது இன்னும் கூடுதலாக அங்கே விட்டு கொடுத்தல் அவசியம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, என் பிள்ளையாக நான் சுகப்பட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருட்சேர்க்கை இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். 2 விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துடணும். எப்போவுமே ஒரு செயலை செய்து முடித்த பிறகு தான் அதை வந்து நம்ம ஒரு வெளியில் சொல்கிறதாக இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி வந்து நமக்கு இந்த காலகட்டம் ஆரம்பத்தில் வீக்காக இருப்பதுனால நம்மளுடைய கருத்துக்களையோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்திரம் சார்ந்த விஷயங்களையோ, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதுலையோ, வாய் வார்த்தையிலேயே சொல்வதை வந்து ரொம்ப தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வலி, வேதனை, அசிங்கம் இதெல்லாம் இருந்தால் கூட பட்ட வேதனைக்கு, கஷ்டங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் கிடச்சிது அப்படின்ற மாதிரி பினாமி சொத்துலாம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைப்பது, உயிர் சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, இதெல்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து எல்லா விஷயங்களும், தொழிலுக்கான ஒரு மாற்றங்கள், அதே போல் தொழிலுக்கான முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் மாத முற்பகுதியில் போற்ற வேண்டியது. மாத பிற்பகுதியில் நீங்கள் அதி கவனத்துடன் ஒரு ஒர்க் ப்ரெஷரு, ஒரு வேலை பலு, இதெல்லாம் இருந்தால் கூட அந்த கூடுதல் பணிச்சுமையால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ஏற்றமான மாதம். அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு கிடைப்பது. மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது. மற்ற குரு பார்வை உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதனால் அயல்நாட்டு கல்வி, அதற்கான லோன் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. மாத பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு பழக்க வழக்கங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதம் நீங்கள் வந்து தடைகளை தகர்த்தெறிவதற்கு விநாயகர் வழிபாடும், விக்னங்களை நீக்குபவர் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் துர்க்கை வழிபாடும் செய்யும்போது, நான் ஏற்கனவே 8லேயே போய் லக்னாதிபதி அமர்ந்துட்டார். அதனால் மௌனம் சர்வார்த்த சாதகம். மார்ச் 15க்கு மேலே இறை வழிபாட்டுடன் இந்த மாதத்தை திறம்பட கலந்து வந்துடலாம். தன்னம்பிக்கையுடன் வீறு கொண்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது சிம்மத்திற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன்.
7ல் சனி கண்டக சனி. ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு தடை தாமதம் மாற்றங்களை கொடுத்தாலும் கூட ஒரு 35 வயதை மேற்படுத்துகிற நடுத்தர வயதில் இருப்பவங்க உழைப்பதுக்கு எவ்வளோக்காக நீங்கள் உழைத்து அதை நான் வெற்றியாக்கணும், ஒரு முயற்சியை போடணுன்றவங்களுக்குலாம் என்றைக்குமே அதற்கான பலன்கள் நிச்சயம் ஒன்று. என்ன தடை தாமதங்களை கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம விநாயகரை வழிபட போகிறோம். அதே போல் கருத்து, எங்கே நம்ம கருத்துக்களை டக்குன்னு சொல்லிடக்கூடாது. பொறுமை, நிதானம், இதெல்லாம் ரொம்ப இந்த காலகட்டம் அவசியம். உணர்வு பூர்வமாக முடிவெடுத்தலை தவிர்க்கணும். அறிவு கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யணும், அங்கே வேலை செய்ய விடாது. ஏன்னா ராகு அறியாத தெரியாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த காலகட்டம் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதனால ஏற்கனவே சொன்னாமல் திடீர் அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் தன லாபங்களும் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களும் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்களும் உங்கள் தசாபுத்திகள் கை கொடுக்கும்பொழுது சிறப்பாக அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் சிறப்பாக இருக்கும் திறம்பட செயல்படும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். சந்திராட்சி மதனங்களில் கூடுதல் கவனம் இருக்கணும். ஏடிஎம் பர்ஸு, அதே போல் நம்மளுடைய ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள், அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது லைசன்ஸ் இதெல்லாம் உடன் வைத்திருப்பது அவசியம் இல்லை. தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டியது வரும். ஏன்னா 7ல் சூரியன் சனி, ஏற்கனவே ஆரம்பத்தில் செவ்வாய் நல்லா ஒரு வலிமையாக இருப்பார். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி செவ்வாயெலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறாங்கங்க, சுபருடைய தொடர்பு பெற்றுன்னும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் 6-7 கூடியவர். ஒரு கூட்டு தொழிலாலோ இல்லை தொழிலில் ஒரு மனைவியை பார்ட்னராக சேர்க்கறதுனாலையோ ஒரு வேலையிலேயே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதும், நிரந்தர சொத்து தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது, பங்காளி பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுபமான பலன் நடப்பது, இதையும் இந்த இடத்துல நமக்கு நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம முழுமையான பலனை அடைவதற்கு நம்ம தசாபுத்திகள் தான் இங்கே எடுத்துரைக்கும் அப்படின்னு சிறப்பாக நமக்கே இந்த கிரக நகர்வுகள் காட்டி கொடுக்குறோம். அப்போ சனி செவ்வாய் நம்ம சுய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும்போது அதன் மூலம் அடையக்கூடிய பலன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கு. 4-9 கூடியவர் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய். அப்போ பாக்கியமும் நல்ல ஒரு சுகமும் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு செவ்வாயின் அமைப்பை பொறுத்து. ஆக மொத்தத்தில் சிம்மம் இந்த மாதம் முற்பகுதியில் திறம்பட செயல்பட்டு பிற்பகுதியில் மௌனம் சர்வார்த்த சாதகம் விழிப்புணர்வுடனும் தெளிவுடனும் அமைதி காத்து கடந்து வரும்பொழுது செஞ்சுட்ட பிறகு சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிடக்கூடாது. வடிவேலு சொல்லுவார்ல, நான் ஜெயிலுக்கு போகிறேன்னா அது ஒரு அந்த மாதிரி நம்ம செய்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. செய்து முடித்துட்ட பிறகு அந்த காரியத்தை வெளியில் சொல்லணும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவர் வறியவருக்கு இந்த காலகட்டம் நிறைய உணவு அன்னதானம் பண்ணுவது, அதே போல் நம்ம கோயில்களில் ஒரு பாயசம், ஒரு இனிப்பு, ஒரு பல வகைகள் ஏதாவது ஒன்று பிரசாதமாக விநியோகிக்கும் போது இந்த 8ல் இருக்கக்கூடிய கிரகம் ராகுவுடைய தாக்கமே குறையும் சொல்லும். 8 என்பது பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானமும், ஆண்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இணையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இது பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் அந்த கணவருடைய குடும்பமும் சொல்லலாம், ஜாதகருடைய காத்தத்தினுடைய குடும்பம்லாம், அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய ஒரு கோதுமையிலான இனிப்பு பண்டமோ இல்லை நம்மளுக்கு ஒரு பாயசமோ எந்த ஒரு இனிப்போ ஒரு பல வகைகளோ தானமாக கொடுக்கும்போது இந்த மாதத்திலும் சிறப்பாக கடந்து வருவதற்கு இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்மளுக்கு வழிவகுக்கணும்னா அது மிகையே கிடையாது. இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது, 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல.
அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றி மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்போது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாரவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாரவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் நம்ம காலையிலிருந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமி உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கும். அதாவது பெருமையாக சொல்கிறதா, பெற்றவர்களுக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால் ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்துலாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்போது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. வாழ்க